Hello Pasangla, so happy to see you all today and இன்னைக்கு நம்ம Great Indian Battle ஓட zoology portions ஆரம்பிக்க போறோம் பசங்களா. So நம்ம Xylem ல இருந்து இந்த ஒரு GIB exam வந்து உங்களுக்கு ஒரு real time நீட்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம பண்றோம். So இந்த ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பசங்களா எனக்கு ஆசை. பட் அந்த வகையில் இந்த ஒரு சிலபஸ் என்னெல்லாம் வருதோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதை நம்ம யூடியூப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸாக எடுக்க போகிறோம். அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து லிவிங் வேர்ல்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறோம் பசங்களா. சரியா? ஸோ நான் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இப்போதுலேருந்தே நம்ம ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபுல்லாக ஆரம்பித்தது தான். பட் இன்னமும் வந்து நம்ம என்டையர் வருஷம் உங்களுடைய ட்ராவல் பண்ணி we are going to make sure that இந்த நீட்டை நீங்கள் வந்து சூப்பராக எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம கிரேட் இண்டியன் பேட்டில் வந்து 26th அக்டோபர் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு எக்ஸாம் வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் வந்து இந்த தடவை கண்டக்ட் பண்ணுறோம் பசங்களா. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஜிஐபியை அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்டருக்கும் டாப் மார்க் வாங்குகிற பசங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் கிஃப்ட் ப்ரைஸஸ் காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கியூஆரை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம Xylemோடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. பட் இந்த ஒரு கோர்ஸ் ஆன்லைனில் வெறும் 8,499 ரூபாய்க்கு யூ வில் பி ஏபிள் டு கெட் இட் பசங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு டேப் வேணும்னா கூட அந்த ஆப்ஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 29,500 ரூபாய்க்கு நீங்கள் உங்களோட மொத்த ப்ரிப்பரேஷனையும் முடித்து 6 மாதத்தில் திருப்பி வந்து யூ கேன் கம் பேக் டு ட்ராக் அண்ட் கிராக் யுவர் நீட். ஓகே, ஆல்ரைட். ஸோ வென் வி லுக் அட் லிவிங் வேர்ல்டு பசங்களா, இந்த ஒரு சாப்டரை வந்து நம்ம மறுபடியும் திறந்தா முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே படிக்காமல் I have categorized this chapter as an easy, medium and hard level of topics. Okay, so usually easy questions வந்து உங்களுக்கு biodiversity, nomenclature, taxa இதில் இருந்தெல்லாம் தான் வரும். அண்ட் மீடியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாக்ஸோனமி வர்சஸ் சிஸ்டமேட்டிக்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் ஹைரார்கியை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு கேட்டகரி வர்சஸ் டாக்ஸான், ஓகே, இல்லை இந்த ட்ரெண்ட்ஸ் இந்த என்ன சொல்கிறது சிமிலாரிட்டிஸ், ட்ரெண்ட்ஸ் இந்த டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் வரும். ஓகே, ஸோ நம்ம இந்த சாப்டரை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து லெட் அஸ் மேக் sure that நம்ம இந்த ஒரு கிரடேஷனில் வந்து லெட்ஸ் ட்ரை டு டேக் இட். சரியா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லி பயோடைவர்சிட்டினா என்ன? எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் நம்மளோட பூமியில் இருக்காங்க, எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, அதுதான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ரஃப்லி 1.7 to 1.8 மில்லியன். இந்த ஒரு நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் பயோடைவர்சிட்டி. ஓகே, நான் இந்த ஒரு பயோடைவர்சிட்டியில் இருக்கிற இத்தனை ஆர்கானிசம்ஸுக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு கிளாசிஃபிகேஷன் தேவைப்படுது. அந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நான் இந்த ஒரு டாக்ஸானமி பண்ணணும், கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? முதல்ல அதோட கேரக்டர்ஸ், அது வெளியில் பார்க்க எப்படி இருக்குது, இன்டர்னலாக எப்படி இருக்குது, செல் எப்படி இருக்குது, டெவலப்மெண்டல் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அதோடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து இந்த ஒரு இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்ன? ஓகே, இது இந்த ஒரு இனமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து குரூப் பண்ணணும். அதாவது சரி, ஓகே, இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஓகே 4 கால் இருக்குது, ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து இது வந்து 4 கால் ஜீவன்களோட தான் சேரும். ஸோ மிச்ச மாடு, குதிரை, புலி, சிங்கம் இவங்க குரூப்பில் தான் இதுவும் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு குரூப்பிங் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து நம்ம பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக தான் நம்ம அதுக்கு பேர் வைக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், தென்
classification into the categories, then last நம்ம அதுக்கு பேர் வைக்கிறோம், which is called as the nomenclature. Okay, so இந்த ஒரு nomenclatureக்கு நம்ம ஒரு சில rules follow பண்ணணும். and அந்த rules வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ICBN அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அண்ட் ICZN அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ஸோ பசங்களா பொதுவாக இந்த செக்ஷன்லேருந்து இதோட ஃபுல் ஃபார்ம்ஸையே அப்படியே கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, now coming to the binomial nomenclature அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, நம்ம எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் நமக்கு அதே பேர் உள்ள ஆர்கானிசமை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உலகம் பூரா அதுக்கு ஒரே பேர் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பாஷையில் நம்ம புலின்னுவோம், நம்ம வந்து டைகர் அப்படின்னுவோம், நம்ம வந்து அப்படின்னு சொல்லும்போது அதே ஸ்பீஷஸ் தான் சொல்கிறாங்களா, இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு தமிழில் புலின்னு சொல்லும் போது டைகர் தான் அதுவா அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ அது ஒரு யூனிஃபார்மாக கொடுக்கறதுக்கு தான் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு சயின்டிஃபிக் நேம் யூஸ் பண்ணுறதுனால வேறு எந்த ஒரு ஆர்கானிசமுக்குமே அதே பேர் இருக்காது. ஓகே, ஸோ ஒரே ஆர்கானிசமுக்கு ஒரு பேர் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர். நான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு சொல்லும்போது இந்த பேருக்கு 2 பார்ட்ஸ் இருக்கும் பசங்களா, which is the generic name and the specific epithet. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Mangifera indica அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் Mangiferaங்கிறது is the genus, இண்டிகா அப்படிங்கிறது இஸ் த ஸ்பெசிஃபிக்கான எபித்தீட். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த பேர் வைக்கும் பொழுது ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, எப்போவுமே இது லாட்டினில் தான் இருக்கும். அண்ட் லாட்டின்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக வேண்டி தான் நாம் வந்து அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இதே கையெழுத்தாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் செப்பரேட்டாக அதை அண்டர்லைன் பண்ணி எழுதுவோம். ஓகே, பிகாஸ் தே ஆர் ஆஃப் லாட்டின் ஒரிஜின். தென் இந்த ஒரு ஸ்பீஷீஸ் எங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் எல்லாருமே வந்து லாட்டினில் தான் வந்து இருக்கணும். ஸோ இது தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சவங்களுக்காக தமிழில் பேர் வைப்போம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ லாட்டினைஸாக தான் எல்லா பேருமே இருக்கும் irrespective ஆஃப் ஆரிஜின். தென் இந்த ஜீனஸ் ஸ்பெசிஃபிக் எபித்தீட் அப்படிங்கிற இந்த 2 கம்போனன்ட்ஸுக்கு இந்த ஜீனஸ் காம்போனன்ட் ஆல்வேஸ் ஒரு கேபிட்டல் லெட்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து செகண்ட் நேமாக வரக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் எபித்தீட் வந்து எப்போவுமே சின்ன லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் Mangifera indica அப்படின்னா அது இட்டாலிக்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு கேபிட்டலில் Mangifera, ஸ்மாலில் இண்டிகா அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான வே ஆஃப் ரைட்டிங் இட். ஓகே, ஒரு சில நேரங்களில் யார் அதை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத ஒரு ஆத்தர்ஸ் சைட்டேஷன், ஒரு ஆத்தர்ஸ் ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிவியேட்டட் ஃபார்மாக அந்த ஆத்தரோட பேரை பின்னாடி எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு லினியஸ் தான் Mangifera indicaவை கண்டுபிடிச்சாருங்கிறதுனால லின் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பட் லினியஸ் அப்படின்னு ஃபுல்லாக போடக்கூடாது, ஒன்லி அப்ரிவியேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, நான் இந்த ஒரு இண்டிகேஷன் எதுக்குன்னா இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு ஆத்தர் சைட்டேஷனுக்காக வேண்டி. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் we have to understand something called classification. நான் இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், அப்புறமா தான் வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இல்லையா? ஸோ இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். ஏன்னா ஒரு கன்வீனியன்ட் கேட்டகரியாக நம்ம அவங்கள ஒரு சில காமனான கேரக்டர்ஸில் வந்து குரூப் பண்ணும்பொழுது நம்ம வந்து இவங்களை படிக்கிறதோ இல்லை இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ நமக்கு ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ் அப்படின்னு சொன்னால் மேமல்ஸுக்கு நான் ஒரு 5 டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் கம்பேர்ட் டு நான் வந்து பியர் ஒன்று, மாடு ஒன்று, மனுஷன் ஒன்று, குரங்கு ஒன்று அப்படின்னு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறத விட இவங்க எல்லாரும் ஒரு விதத்தில் சிமிலராக இருக்காங்கன்னு சொல்லி ஒரே குரூப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போடுற இந்த ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்து we can call as a taxa. ஓகே, ஸோ இந்த கேட்டகரிக்கான சயின்டிஃபிக் நேம் தான் வந்து டாக்ஸா. ஓகே, ஸோ இந்த டாக்ஸானமி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அத்தனை
அத்தனை ஆர்கானிசம்ஸையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்குள்ளே போடுற ப்ராசஸ் தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எதை வச்சு நம்ம போடுறோம்? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு உள்ளே வெளில எப்படி இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், டெவலப்மெண்டல் ப்ராசஸ், அவங்களுடைய ஈக்கோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இதை எல்லாத்தையும் வச்சு தான் மாடர்ன் டாக்ஸானமியில் இவங்களை நம்ம ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸில் வந்து போடுவோம். ஓகே, நான் சிஸ்டமேட்டிக்ஸ், நான் இதெல்லாம் தான் கொஞ்சம் மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பசங்களா. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது சிஸ்டமா அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து லினியஸ் அவருடைய பப்ளிகேஷன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. அவரோட பப்ளிகேஷன் பேர் சிஸ்டமா நேச்சுரே. ஸோ இதில் தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி முதல்ல பேசியிருந்தார். ஸோ நம்ம டாக்ஸானமியில் படிக்கிற எல்லாமே தான், பட் அதோட சேர்த்து இவல்யூஷனரி கனெக்ஷன், இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து படிக்கிறது தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு டாக்ஸானமியில் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமியில் வந்து we are going to classify the animals in ஒரு விதமான ஒரு ஹைரார்கி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியுமே ஒவ்வொரு ரேங்க், ஒவ்வொரு லெவலை வந்து குறிக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கீழேந்து மேலேங்கிற ஃபார்மேட்டை தான் நம்ம டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹைரார்கியை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் இட் ஆஸ் கிங் பீட்டர் came over from Great Spain. இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். பட் ஐ திங்க் இதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கீப் பாட் க்ளீன், அதர்வைஸ் ஃபேமிலி கெட் சிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேரியேஷன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கிங் பீட்டர் கேம் ஓவர் ஃப்ரம் கிரேட் ஸ்பெயின். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் கிங்டம், phylum, class, order, family, genus, species, இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரியை குறிக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரிங்கிறப்ப இது எல்லாமே ஒவ்வொரு டாக்ஸான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சரி ஸ்பீஷீஸ் வேணாம், ஜீனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஞ்சிஃபெரா அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ், ட்ரிட்டிகம் அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ், பேந்தீரா அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ். ஸோ இது எல்லாமே தனித்தனியான ஒரு பாஸ்கெட் இல்லையா? அப்போது இந்த ஒவ்வொரு பாஸ்கெட்டுமே ஒவ்வொரு கேட்டகரியை தான் குறிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கேட்டகரிஸ். இது எல்லாமே டாக்ஸா தான், ஆனால் ஒரே லெவலில் ஜீனஸ் அப்படிங்கிற ஒரே லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்ஸ். இப்போ நீங்கள் மேமல்ஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே கிளாஸ் தான். ஸோ கிளாஸுங்கிற ஒரே லெவலில் இருக்கக்கூடிய வேறு பாஸ்கெட்ஸ், கரெக்டாக வேறு பபிள்ஸ். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டாக்ஸா அட் த சேம் லெவல். பட் இதே நம்ம மேஞ்சிஃபெரா அண்ட் மேமல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது ரெண்டு வேறு பாஸ்கெட், ஆனால் ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கக்கூடிய டாக்ஸான். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தே சே, டிஃப்ரெண்ட் லெவல் சேம் லெவல். ஓகே, சேம் டாக்ஸா டிஃப்ரெண்ட் டாக்ஸா இது எல்லாமே வந்து அந்த டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்ஸ் தான் குறிக்குது. கிளியர் பசங்களா? ஸோ இந்த 7 கேட்டகரியுமே தான் வந்து நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸாக ஹைரார்கியில் படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு யூனிக்கான ஒரு இண்டிவிஜுவல், ஓகே, ஒரு குரூப் ஆஃப் ஒரே மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை தான் நம்ம ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மாம்பழம், மனுஷன், நாய், பூனை, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பீஷீஸை குறிக்குது. இப்போ நாயிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்டா, இல்லை டால்மேஷனா, இல்லை வந்து பாமரேனியனா, இல்லை என்னது அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தது. ஸோ ஈச் ஆஃப் இட் இஸ் அ தனித்தனியான ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் தான் நம்ம ஸ்பெசிஃபிக் எபிதீட்டில் எழுதுவோம் பசங்களா. ஆனால் என்றைக்குமே அதை தனியாக எழுத மாட்டோம், ஆல்வேஸ் ஒரு ஜீனஸோட சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஒரு பேர் வைக்கும் பொழுதே நமக்கு ஜீனஸும் கூடவே வந்துடுது இல்லையா? ஸோ ஒரு குரூப் ஆஃப் ரிலேட்டடான ஸ்பீஷீஸ் தான் ஜீனஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம்ங்கிறது பொட்டேட்டோ. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இனம். ஓகே, பொட்டேட்டோ மாதிரியே வேறு எதுவுமே இருக்காது, இன்னொரு பொட்டேட்டோ தான் இருக்கும். ஓகே, அண்ட் அவங்க மியூச்சுவலாக அவங்களுக்குள்ளேயே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே வித்தின் த சேம் ஸ்பீஷீஸ். அதே மாதிரி டைகருக்கு பேந்தீரா, லியோ, ஹியூமன்ஸ்க்கு ஹோமோ சேப்பியன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகே, நான் இந்த ஒரு ஜீனஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஜீனஸில் ஒன்றுக்கு அதிகமான ஸ்பீஷீஸ் இருக்கலாம். ஓகே, பட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமாக இருந்தாலும் மார்ஃபலாஜிக்கலி அவங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சிங்கம், புலி ரெண்டுமே வந்து பேந்தீராங்கிற ஜீனஸில் வருது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான சிமிலாரிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் இஃப் யூ சி சொலானம் அப்படிங்கிற ஒரு ஜீனஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் மெலாஞ்சனா, அதாவது கத்திரிக்காய், பொட்டேட்டோ which is tuberosum, then மணத்தக்காளி which is nigrum. இது எல்லாமே வந்து comes under the same genus which is Solanum. கிளியர் பசங்களா? ஸோ இந்த மாதிரி சிமிலரான ஜீனஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி நம்ம அடுத்த ஒரு கேட்டகரியில் வைக்கலாம். ஓகே, ஸோ சிமிலரான ஜீனஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலியில் வரும். உதாரணத்துக்கு நீ வந்து காட்டு பூனையாக இரு இல்லை வீட்டு பூனையாக இரு, பூனை தான் அப்படின்னு சொல்லி பேந்தேரா, ஃபெலிஸ் ரெண்டுத்தையுமே நம்ம ஃபெலிடேயில் வைக்கிறோம். எல்லாம் நரியாயிரு இல்லை நாயாயிரு எதுவாக இருந்தாலும் கேனிடே தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரே ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டடான ஜீனஸை நம்ம வைக்கலாம். நான் இதே ரிலேட்டடான ஃபேமிலிஸ், ஓகே நீ நாய் பூனை எதுவாக இருந்தாலும் கார்னிவோரால் வர அப்படிங்கிறது தான் வந்து we call it as a ஒரு group of related families தான் we call as an order. clear பசங்களா? is that clear to you? ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனைக்கும் இருக்கிற சம்மந்தத்தை விட ஒரு பூனைக்கும் புலிக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் கம்மி இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து பூனைக்கும் புலிக்குமே சிமிலாரிட்டி கம்மி அப்படின்னா பூனைக்கும் நரிக்கும் சிமிலாரிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ கீழே இந்த ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, இப்போ நம்ம ஆர்டருக்கு வரும்பொழுது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற சிமிலாரிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டா? ஸோ ஒரே ஆர்டரில் இருக்கிற ஃபேமிலிஸ்குள்ளார இருக்கிற சிமிலாரிட்டியை விட ஆர்டருக்கு உள்ளார இருக்கிற சிமிலாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாயிடும். ஸோ மேலே போக போக நமக்கு அது கம்மியாகிக்கிட்டே வரும். சரியா? நான் இந்த மாதிரி சிமிலரான ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே கிளாஸில் வைக்கலாம். ஸோ கிளாஸ்னால் என்ன? இப்போது வந்து மேமல்ஸ் அப்படின்னு சொன்னால் மேமரி கிளாண்ட்ஸ் இருக்கும், பாடியில் ஹேர் இருக்கும், யூனோ தெர் ஆர் சர்டன் ஃபீச்சர்ஸ். இப்போ டயஃப்ரம் இருக்கும், 4 chambered ஹார்ட், இது எல்லாமே ஹோமியோதர்மஸ், இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ மேமல். ஸோ நீ வந்து நரி, பூனை, நாயாரு, இல்லை குரங்கு, மனுஷன், அந்த இனமாக இரு, இல்லை மாடாரு, இல்லை எதுவாக வேணா இரு, நீ எல்லாமே மேமல் தான் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரியாக இருக்கிற ஆர்டர்ஸை சேர்த்து நம்ம கிளாஸ் அப்படிங்கிற குரூப்பில் போடுறோம். நான் இதே மாதிரி சிமிலரான கிளாஸஸ் mammals, reptiles, aves, எந்த கிளாஸாக இருந்தாலும் will come under the same phylum which we call as chordata. ஸோ chordataனா என்ன? notochord இருக்கும், dorsal hollow nerve cord இருக்கும், ventral heart இருக்கும், posternal tail இருக்கும், இது எல்லாமே வந்து features of chordata இல்லையா? நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனிமல்ஸுக்கு நம்ம ஃபைலம்னு சொல்லுவோம், ஆனால் பிளான்ட்ஸுக்கு டிவிஷன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. சரியா? Now when you come to the kingdom, நீ எந்த ஒரு இனமாக வேணால் இருந்துட்டு போ, உன்னால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாதுல்ல, அப்போ நீ பிளான்ட் கிடையாது. நீ வெள்ளை இடத்துலேருந்தானே உன்னோட நியூட்ரிஷன் எடுக்கிற, அப்போ நீ ஒரு ஆனிமல் அப்படின்னு சொல்லி கிங்டம் அப்படிங்கிற இருக்கிறதுலே பெரிய கேட்டகரியில் நம்ம இதை போடலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்குது பசங்களா. இந்த மாதிரி ஒரு 5 கிங்டம்ஸ் இருக்குது, which is basically ஒரு animals, plants, ஃபங்கை. ஓகே, அதுக்கப்புறமா மானிரா, புரோட்டிஸ்டா, 2 விதமான பாக்டீரியல் யூனிசெல்யூலர் குரூப்ஸ் வந்து யூ கேன் சி. சரியா? ஸோ இந்த 5 விதமான பாஸ்கெட்ஸில் நம்ம மொத்தம் இந்த 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, எப்படி? கிங்டம்குள்ளே ஒரு ஃபைலம்குள்ளே ஒரு கிளாஸ்க்குள்ளே ஆர்டருக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஜீனஸ்குள்ளே ஸ்பீஷீஸ்னு எல்லாரையும் நம்ம அடுக்கிடலாம். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற இந்த ட்ரெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆஃபன் ஹார்ட் கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால்,
ஸ்பீஷீஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே மனுஷனுக்கும் தான் சிமிலாரிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் மனுஷனுக்கும் குரங்குக்கும் மனுஷனுக்கும் புலிக்கும் மனுஷனுக்கும் பறவைக்கும் மனுஷனுக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சிமிலாரிட்டிஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ காமன் கேரக்டர்ஸ் வந்து ஸ்பீஷீஸ்லேருந்து கிங்டம்க்கு போக போக இட் வில் கோ ஆன் டிக்ரீசிங். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த குரூப்புக்குள்ளே இருக்கும். ஹையர் த கேட்டகரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை டிட்டர்மைன் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ மனுஷனையும் கரப்பாம்பூச்சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி ரைட் அனிமல் தான், அதுக்குன்னு ஒரு சம்மந்தம் வேண்டாமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து we will not be able to determine the relationship. Okay, this is about the categories and இந்த ட்ரெண்ட் பார்ட்லேருந்து தான் ரொம்ப கன்ஃபியூசிங்கான questions most probably வரும். Clear பசங்களா? Now when you come to this particular table பசங்களா, இது எத்தனை ஸ்டார் போட்டாலும் பத்தவே பத்தாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்த ஃபேமிலியில் இருக்குது, எந்த ஃபேமிலியில் மேங்கோ இருக்குது, எந்த ஒரு ஆர்டரில் வீட் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு டப்பாலேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த 4 ஆர்கானிசமுக்கும்கான ப்ராப்பரான கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் மேம் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமோனிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பசங்களா. ஜஸ்ட் லுக் ஃபார் த சிமிலாரிட்டிஸ். நான் மனுஷன் ஈஸி ஃபார் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட். கார்டேட்டா, மமேலியா, ஆர்டர் மட்டும் ப்ரைமேட்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டில் நம்ம படிப்போம் இல்லையா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ப்ரைமேட் ஃபீமேல்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம மனுஷன் ப்ரைமேட்டாக தான் வருவாங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹோமோசேப்பியன்ஸ் ஹோமோனிடே, யூ கேன் ரிமெம்பர் இட் தட் வே. சேம் வே மஸ்கா வந்து மஸ்கிடே அண்ட் தென் இன்செக்டால் வருது, ஆத்ரோபோடால் வருது, இஸ் ஈஸி. டிப்டீராங்கிற ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் தெர் இஸ் நோ ட்ரிக் அண்ட் ஆல். ஓகே, பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பார்த்துட்டே இருந்தீங்க அந்த டேபிளை அப்படின்னா இவென்ச்சுவலாக அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி மேங்கோக்கும் வீட்டுக்குமான கிளாஸிஃபிகேஷனும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற அப்படியே இருக்கிற டிட்டோ கொஸ்டின் தான். ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதோட நம்மளோட சாப்டர் வந்து முடிஞ்சது. ஸோ லெட்ஸ் குவிக்லி கோ த்ரூ சம் questions. Okay, so let me see how many of you are able to answer this. X and Y are the components of the binomial nomenclature. This naming system was proposed by Z. ஸோ Z வந்து கண்டிப்பாக கார்லெஸ் லீனியஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கிடையாது. ஸோ கார்லெஸ் லீனியஸில் ஃபஸ்ட்டு வர்றது எப்போவுமே ஜெனரிக் நேம், செகண்ட் வருது ஸ்பெசிஃபிக் எபிதேட். ஸோ கிளியர் கட் ஆப்ஷன் A is the right answer. Okay, so I hope you all got that right. All right, now in the taxonomic categories, which hierarchical arrangement in ascending order is the correct in case of animals? Okay, so they have asked you ascending order. ஓகே, அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிவிட்டு எல்லா ஆப்ஷன்லேயும் கிங்டம் தான் முதல்ல ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவங்க டைப்போ. ஸோ அசெண்டிங் கிடையாது டிசெண்டிங்லன்னு கேட்கணும். பட் ஆனால் அவங்க உல்ட்டாவாக கேட்டாங்க. பட் இது வந்து வெரி சிம்பிள். கிங் பீட்டர் கேம் ஓவர் ஃப்ரம் Great Spain. So clearly option B is the right answer. ஒன்றும் யோசிக்கிறதுக்கே கிடையாது. வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஓகே, நான் எது வந்து இஸ் அகேன்ஸ்ட் த ரூல் ஆஃப் ஐசிபிஎனுக்கு எதிராக எந்த ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தப்பு பசங்களா. ஜெனரிக் நேம் கேபிட்டலில் ஆரம்பிக்கணும், ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ஸ்மாலில் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால இந்த ஒரு ரூல் வந்து தப்பான ஒரு ரூல். ஓகே, குட். நான் ஐசிபிஎன்ங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் நான் கிளியராக சொல்லி கொடுக்கும் போதே சொன்னேன் இல்லையா, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ஐசிபிஎன் மட்டும் கிடையாது, ஐசிசெட்னும் இதே மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான். பட் நீங்கள் இந்த மாதிரி சில்லியாக வந்து இக்னோர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் அப்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆப்பாக அமைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தென் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா we will talk about taxonomy
அண்ட் அதோட சேர்ந்து இவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியும் நம்ம சேர்ந்து படிக்கிறது தான் இந்த பயோசிஸ்டமேட்டிக்ஸ் இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் இவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ஃபைலோஜெனி ஆன் த டோட்டாலிட்டி ஆஃப் வேரியஸ் பேராமீட்டர்ஸ்ங்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸில் ஒரு முக்கியமான பாகம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். வேறு எந்த ஆப்ஷன்லையுமே இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலை சரியா. தென் விச் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் த அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இருக்கிறதுலேயே லோவஸ்ட் வந்து ஸ்பீஷீஸ். ஸோ திருப்பி அதே ஆர்டர் தான். கிங் பீட்டர் கேம் ஓவர் ஃப்ரம் கிரேட் ஸ்பெயின், அப்போ ஸ்பீஷீஸ் தான். அதுக்கப்புறமா ஜீனஸ்க்கு அப்புறமா வந்து ஃப்ரம் வரணும். ஓகே, ஜீனஸ்க்கு அப்புறமா இங்கே வந்து எஃப் வந்து இந்த இடத்துல வரணும். கேம் ஓவர் ஃப்ரம் கிரேட் ஸ்பெயின். ஸோ அதுக்கப்புறமா ஃபேமிலி, அதுக்கப்புறமா ஆர்டர். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நீங்கள் வெறும் அந்த நிமானிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, நவ் விச் இஸ் த கரெக்ட் நேம் ஆஃப் வீட் எப்படி நம்ம சொல்லுவோம்? ஸோ கிளியர்லி அந்த டப்பாலேருந்து வீட்டு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். ஓகே, ரொம்ப ஒன்றும் எதுவுமே ட்விஸ்டடோ இல்லை ஐயோயோ என்னடா ஆன்சர் இருக்குங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் டாக்ஸோனாமிக் ஹைரார்கி அப்படிங்கிறது என்னது? குரூப் ஆஃப் டாக்ஸோனமிஸ்டோ பொட்டானிஸ்டோ ஜுவாலஜிஸ்டோ கிடையாது. ஃபாசில் ரெக்கார்டு எதுவும் கிடையாது. ஸ்டெப் வைஸாக நம்ம பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற கேட்டகரிஸ் தான் வந்து டாக்ஸோனாமிக் ஹைரார்கி. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு தடவை என்சிஆர்டி படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி பீஸி தான். ஓகே, நான் ஸ்பீஷீஸ்லேருந்து கிங்டம்க்கு போகும்பொழுது ஸோ மனுஷனுக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் போகிறப்ப என்ன ஆகும்? இதில் வந்து நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் வந்து ரிடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். கரெக்டாக மனுஷனும் குரங்கும், மனுஷனும் மாடும், மனுஷனும் இதுன்னு பார்க்கும்பொழுது சிமிலாரிட்டிஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இட் கெட்ஸ் ரிடியூஸ்ட் தென் த ப்ரீவியஸ் டாக்ஸான் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ரிவைஸ் பசங்களா, ரொம்ப காமனாக கேட்பாங்க. நவ் ஃபெலிடே அண்ட் கெனிடே ஆர் இன்க்ளூடட் இன் த ஆர்டர். ஸோ நீ நாயாயிரு இல்லை பூனையாயிரு, ஆக மொத்தத்தில் நீ ஒரு carnivore. So option A. Okay, because நம்ம டெக்ஸ்ட்ல இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. All these examples are very important. சரியா? Then correct sequence of categories for the mango. Okay, so mangoக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு Mangifera indica. So Mangifera தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இது இல்லை இது. ஓகே, தென் வந்து we are in Anacardiaceங்கிற ஃபேமிலி, சாப்பன்டேல்ஸுங்கிற ஆர்டர், டைகாட்லிடனேங்கிற கிளாஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்மே அப்படிங்கிற டிவிஷன். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ தேர் இஸ் நத்திங் டு திங்க் இன் திஸ் பசங்களா, டைரெக்டாக அந்த டப்பாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, now which of the following taxonomic categories contains organisms least similar to one another? அப்படின்னா இருக்கிற ஹைரார்கியில் டாப்பில் எது வரும்? கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இருக்கிறதே பெருசு வந்து கிளாஸ் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிளாஸில் தான் இருக்கிறதுலே கம்மியான சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ மேலே போக போக தான் சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிட்டு போகுங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஓகே, நான் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் நோன் அண்ட் டிஸ்கிரைப், நான் ஃபஸ்ட்டே ஸ்டார் போட்டு கொடுத்த நம்பர் தான் இது. ஸோ வெரி சிம்பிள், ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக் 1.7 to 1.8 மில்லியன் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் coming to which of the following suffixes used for units of classification in plants indicates taxonomic category for family? ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோனிடே, மஸ்கிடே, ஓகே, தென் போஏசி, தென் அனாகார்டியேசி. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஏசி அப்படின்னு முடியறது தான் வந்து நமக்கு ஃபேமிலியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஹியர் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நவ் விச் கேட்டகரி இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் வித் நேம் ரிகார்டிங் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா கரெக்டு, ஃபேமிலி மஸ்கிடேங்கிறதும் கரெக்டு, ஜீனஸ் மஸ்காங்கிறதும் கரெக்டு. ஆனால் கிளாஸ் வந்து இன்செக்டா, ஆர்டர் தான் டிப்டீரா. ஸோ அதனால் தப்பாக இருக்கிறது வந்து சி, விச் இஸ் கிளாஸ் டிப்டீரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தப்பு. Now the common characteristic between tomato and potato will be maximum at the level of. நான் வந்து மேம் எனக்கு டொமேட்டோவை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, பொட்டேட்டோவை திடீர்னு கேட்டிங்கன்னா என்ன மேம் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் பதறக்கூடாது.
ஸோ சொலானம் அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ். ஓகே, நான் அதுக்கப்புறமா இருக்கிற வந்து சொலனேசி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, டொமேட்டோ இது எல்லாமே ரிலேட்டடான ஃப்ளாரல் ஃபீச்சர்ஸ், ரிலேட்டடான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு நம்ம ஒரே ஃபேமிலியில் வச்சுருப்போம் பசங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபேமிலி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ பொட்டேட்டோக்கும் டொமேட்டோக்கும் மேக்ஸிமம் காமன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இதுக்கு கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு எந்த சிமிலாரிட்டியும் கிடையாது. பிகாஸ் சொலேனமில் டொமேட்டோ வராது. சரியா? தென் ஒரு assertion reason question பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் assertion reason, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து we need nomenclature to study the living organisms. கரெக்டு தானே? கரெக்டு தான். ஏன் அப்படின்னா லோக்கல் நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். பட் நமக்கு கரெக்டான நாமென்க்ளேச்சர் இருந்தால் அந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ இதுவும் கரெக்டு தான். நான் ஏன் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது எனக்கு கரெக்டான ஒரு ஆன்சராக தான் பட்டுச்சு இல்லையா? ஸோ கிளியர்லி எனக்கு ரெண்டுமே கரெக்ட் அண்ட் போத் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த right answer. So kutti chapter da and we managed to finish it really fast pasangla. So I hope it is very clear to you. Vera enna doubts irundhalum comment panunga so that next class la vandu I'll clear all your doubts and then move on to the next chapter. Okay, so vera enna questions irundhalum reach out pandradhukku kandipa hesitate pannadinga. நம்ம Xylem உடைய கிரேட் இந்தியன் பேட்டில் அக்டோபர் 26ஆம் தேதி. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பசங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வர்த் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் மதுரையில் நடக்க போகுது பசங்களா. இந்த கியூஆர் கோடை ரெஜிஸ்டர் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அட்மிஷன்ஸ் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. பட் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டதுனால சீக்கிரமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஓகே, இந்த ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் 8,000 rupeesக்கு யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ 8499க்கு நீங்கள் டேபோடு படிக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த ஆப்ஷனையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதே ஆஃப்லைனில் நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி பிரான்ச்சஸ்க்கு போய் கூட நீங்கள் இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிலே பண்ணாமல் உடனடியாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் இன்னும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டலை அப்படின்னா தட்டிடுங்க அண்ட் ஸ்டே வித் அஸ் ஃபார் திஸ் என்டையர் இயர். நான் இந்த ஒரு GIBக்கு முக்கியமாக நீங்கள் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அக்டோபர் 26ஆம் தேதி போய் சூப்பராக டெஸ்ட் எழுதுங்க. ஓகே பசங்களா? ஸோ Xylem NEET தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next class. Bye bye.